தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, கடவுளின் அன்பையும் அருளையும் அள்ளித்தரும் உன்னத காலமாகிய தவ காலத்தின் 3ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் அழைக்கின்றோம். கடவுளை நாடி தேடும் இத்தவ காலத்தில் எங்கே கடவுளை நாம் தேட வேண்டும் என மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது ஞாயிறு வழிபாடு. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரிகளும் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடமும் அன்பு செலுத்த முடியாது. 1 யோவான் 4:20 என்ற யோவானின் வார்த்தைகளை மனதில் தாங்கி பிறர் அன்பில் வளரும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து ராபின்ஸ்டன் ஃபாத்திமா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று தனது 21வது பிறந்த நாளை கொண்டாடுகிற மேஷாக் இவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், நினைத்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், மகள் தேர்விலே நல்ல மதிப்பெண்கள் பெறவும் இத்திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். திருவாளர் விகாஷ் அவர்களின் 19வது ஆண்டு நினைவிலே அன்னாரது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். சுரண்டை இன்ஃபண்ட் ஃபெலினா குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், கிறிஸ்துவில் மரித்த அந்தோணி மிக்கேல் சாமி இவர்களது மரித்த 8வது ஆண்டு நினைவிலே அன்னாரது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேலும் கிறிஸ்துவில் மரித்த செசிந்தா, அமல்ராஜ், பெலிசித்தா இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். சுரண்டை கிறிஸ்டோஃபர், தொம்மை அந்தோணி, லூர்து சாமி, அன்னம்மாள், ஜபஸ்தியான், மேரி, ஆரோக்கியசாமி, மார்டின், அந்தோணிசாமி, சபரிமுத்தாள், ஃபிலோமினாள், ஆரோக்கியம்மாள் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பிரதாப் ஜெனிஃபா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தன்னுடைய 15வது பிறந்த நாளை கொண்டாடுகிற பிரதியுஷனை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க செய்ய வேண்டும் என்றும், உடலுள்ள சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாமும் இறையருள் பெறுவதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார். இத்திருப்பலி அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம், இரக்க பெருக்கத்திற்கும் முதன்மையான நன்மைக்கும் காரணம் நீரே. பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்கச் செயல்கள்
ஆகியவற்றால் எங்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்த மக்கள் தங்களின் வாழ்வில் முதலாக விடுதலையும் உரிமை வாழ்வையும் அனுபவிக்கும் பொழுது தவறாக வாழ்ந்துவிடக்கூடாது என பாலை நிலத்தில் மோசேயின் வழியாக கடவுள் 10 கட்டளைகளை தருகிறார். கட்டளைகளோடு சேர்த்து நெறிய வாழ்விற்கான பயன்களையும் எடுத்துரைக்கும் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். திருச்சட்டம் மோசே வழியாக அளிக்கப்பட்டது. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1-17 முடிய. மோசே மக்களிடம் கூறியது: கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேறச் செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவரும் ஆகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களையும் பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைப்பிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகருக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் விண்ணுலகையையும் மண் உலகையையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி
அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவிழ்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறர்க்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 19. நீங்கள் பாட வேண்டிய பதில் பாடல். நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை, தேனினும் தேனாடை நின்று சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன். அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. இரண்டாம் வாசக முன்னுரை. பெருமை பாராட்டுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம் உண்டு. வரலாற்றில்
கிரேக்கர்கள் தங்களது அறிவையும் அறியாமையையும் குறித்து பெருமை பாராட்டுகின்றார்கள். யூதர்கள் தங்களது இனத்தின் வரலாற்றில் பெருமை கொள்கின்றனர். உரோமையர்கள் தங்களது உயர்ந்த நாகரிகத்தில் பெருமையடைகின்றனர். ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்களுக்காக இறந்து உயிர்த்தவரின் பெருமை கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தும் புனித பவுலின் வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையை பறைசாற்றுகின்றோம். அவரது சிலுவை யூதருக்கு தடைக்கல், அழைக்கப்பட்டவருக்கோ கடவுளின் ஞானம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 22 முதல் 25 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 22 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கின்றது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 2வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 13 முதல் 25 முடிய. யோவான் 2:13 முதல் 25. யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிர்களால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேஜைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாக்கிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது
அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் பொழுது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அருமடையாளங்களை கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரையும் பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தவக்காலத்தினுடைய 3வது வாரத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த தவக்காலம் சிலுவை பாதையை தியானிக்கிறோம், நடைபயணம் செல்லுகிறோம், நம்மையே ஒருத்தல் முயற்சிகள் செய்கிறோம், ஆலயத்திலே நீண்ட நேரம் வழிபாடுகள் செய்கிறோம். இதெல்லாம் எதன் பொருட்டு, எதற்காக என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் நாம் சொல்லுவோம், ஆண்டவர் நமக்காக சிலுவையில் உயிர் கொடுத்தார், அதற்காக. ஆகவே இயேசுவுக்காக, இயேசுவினுடைய அந்த தியாகத்தை நினைத்து நாம் இந்த ஆன்மீக காரியங்களை செய்கிறோம் என்று. ஆனால் இன்றைய வாசகம் சொல்லுகிறது தவக்காலத்தின் 3வது வாரம். ஏனெனில் 7வது வாரம் நமக்கு உயிர்ப்பினுடைய ஞாயிறு. 6 வாரங்கள் நாம் இந்த தவத்தை மேற்கொள்ள போகிறோம். அன்பு குழந்தைகளே, 6 வாரத்திலே இப்போ 3வது வாரம் என்பது மையம், புள்ளி. அந்த தவத்தின், ஜபத்தின், தியாகத்தின் புள்ளி யார் என்பதைத்தான் இந்த வாசகங்கள் நமக்கு சொல்லுகின்றன. அப்படி பார்க்கிற பொழுது ஆலயம் என்பது எதற்காக, கோவில் என்பது எதற்காக என்பதை நற்செய்தி சொல்லுகிறது. முதல் வாசகம் இந்த ஆலயம் சுட்டிக்காட்டுகிற சட்டத்திட்டங்கள் என்பவை எதற்காக என்பதை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆலயம் என்பது ஒரு பெரிய சென்டிமெண்ட். அதை குறித்து பட்டென்று பேசினால் உள்ளத்திலே சில சமயம் புரியும், சில சமயம் புரியாமல் காயங்கள் ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் கோவில் என்பது நம்முடைய அறிவையெல்லாம் தாண்டி, நம்முடைய சிந்தனை முறைகள், வாழ்க்கை முறையெல்லாம் தாண்டி ஒரு மாய பொருளாக, ஒரு போதை பொருளாக இருக்கிறது. எனவே தான் மார்க்ஸ் அழகாக சொல்லுகிறார், மதம் என்பது ஒரு அபின் என்றால் இருக்கிறதுலேயே உச்சகட்ட போதை தருகின்ற ஒரு வஸ்து. அது மனிதனை மயக்கிவிடும். ஆகவே மதம் என்பது மனிதனை மயக்கித்தான் வைத்திருக்கும் என்று ஒரு சித்தாந்தத்தை அழுத்தமாக இந்த சமூகத்திலே சொல்லி செல்லுகிறார். எனவே மதத்தை விட்டுவிடுங்கள், கல்வியை எடுத்துக்கொள்வோம், பிறகு அதை மதத்திற்கு பொருத்தி பார்க்கலாம். ஒரு பையனுக்கு அல்லது ஒரு குழந்தைக்கு கல்வி கொடுப்பது எதற்காக? எதுக்குன்னு கேட்டால் வேலைக்கு போகிறதுக்கு தான் சாமி. இன்றைக்கு ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறார்கள். எங்கே போய் கேட்டாலும் சரி, எதுக்கு பள்ளிக்கூடம் போகணும்? அப்போ தான் நல்லா வேலைக்கு போக முடியும். ஏன் கோயிலுக்கு போகணும்? அப்போ தான் சாமி சம்பளம் தருவார். ஒரு கல்வி என்பதை பொருளாதாரமாக மாற்றிவிட்டார்கள், பணம் பறிக்கின்ற அல்லது பணம் சம்பாதிக்கின்ற வழியாக. அதுபோல் கோவிலிலும் வந்து ஜெபிக்கிறவர்கள் பெரும்பாலும் என்ன ஜெபிக்கிறார்கள்? கடன் இருக்கக்கூடாது, நல்ல வருமானம் வரணும், நல்ல வீடு வேணும், நகையை வாங்கணும், எல்லாமே. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை 2வது கட்டம் எடுத்துக்கொள்வோம். எதற்காக படிக்கிறாய்ச்சி? சம்பளத்தை விடு. ஏன் வேலைக்கு போகாதவங்களாம் அப்போ படிக்கலையா? வேலைக்கு போகாதவங்களாம் அப்போ பள்ளிக்கூடத்துக்கு வேண்டாம், வீட்டுக்கு போகணும்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல இருக்கிறோம்? கல்வி என்பது ஒரு சமூகத்திலே அந்தஸ்தை தருகிறது. கல்யாண பத்திரிகையில் பேருக்கு பின்னாடி பட்டம் போடணும்ல, வெறுமனையாக மொட்டையாக போட்டால் அசிங்கமாக தருதுல, அதுக்காக கல்வி கற்கிறோம். ஏன் கோவிலுக்கு வருகிறீர்கள்? அது ஒரு பெருமை சாமி. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா இன்னாரு கரெக்டாக கோயிலுக்கு போயிடுவான்னு சொல்லுவாங்க. இங்கே மட்டும் இல்லை சாமி, வேளாங்கண்ணிக்கு ரெகுலராக போயிடுவேன், அங்கே இங்கேன்னு ஒரு 10 கோயிலை சொல்லி, இதெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்க தவக்காலத்தில் கூட பாருங்கள் சாமி, இந்த கோயிலுக்கெல்லாம் நான் ரெகுலராக போயிடுவேன். சிலருக்கு இந்த ஆலயம் என்பது கல்வி என்பதை போல பெருமையாய் அல்லது உயர்வாய் தெரிகிறது. மீண்டும் சொல்லுகிறோம், டை பெருமைக்கா ஏன் பட்டமே போடட்டா? கல்வி எதற்காக? படிப்பு எதுக்காக? பெரியமானவர்களே, தனி மனித ஒழுங்கு, தனி மனித ஒழுக்கம், ஒரு அறிவு. இந்த 6 அடி உடம்பில் அல்லது 6 அறிவு படைத்த உடம்பில் உச்சக்கட்ட அறிவு என்பது, உச்சக்கட்ட அந்த நிலை என்பது புத்தி. அந்த புத்தி விழிப்படைய வேண்டும் என்றால் கல்வி என்பது அடிப்படை. அது சிந்திக்க செய்யும், அது நம்முடைய வாழ்வை சீர்படுத்த செய்யும், நம்மை நாமே ஒழுங்குற வாழச் செய்யும், ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பும்.
மனிதன் என்பவன் பல இனம், பல நாடுகள், பலவிதமான மதங்கள் அல்லது பலவிதமான கலாச்சார பின்னணிகளை கொண்டு சண்டை இல்லாமல், சச்சரவு இல்லாமல், ஒரு நாடு ஒரு நாட்டோடு, ஒரு இனம் இன்னொரு இனத்தோடு அன்பு கொண்டு வாழ முடியும் என்றால் இந்த கல்விதான். எல்லா உயிர்களையும் நேசிக்க சொல்லுகிற, எல்லாவற்றினுடைய அடிப்படைகளையும் புரிந்து கொள்ள செய்கின்ற ஒரு பெரிய தத்துவத்தை, வித்தையை கல்வி செய்கிறது. பிரியமானவர்களே, ஆலயமும் அதை செய்ய வேண்டும். ஆலயம் அதை செய்யவில்லை என்றால் அது ஆலயம் அல்ல. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். கோவில் என்பது இந்த இடம் அல்ல, கோவில் என்பது இந்த கட்டிடம் அல்ல, பள்ளிக்கூடம் என்பது நம்ம அப்படித்தானே பார்த்து சேர்க்குறோம். பளபளன்னு இருக்கணும், ஏசி போட்டிருக்கணும், பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போகணும், பஸ்ஸில் கொண்டாந்து இறக்கி விடணும், யூனிஃபார்ம் அப்படி இருக்கணும், ஷூ அப்படி இருக்கணும், வெளிப்புறங்களை பார்க்கிறோம். அதுபோலத்தான் கோவில் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று நாம ஒரு கற்பனை வைத்திருக்கிறோம். அப்படி இருக்கிற கோவில் சிறந்தது என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு பள்ளியில் கட்டிடம் அல்ல, அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அல்ல, உள்ளே கொடுக்கப்படுகிற ஞானப்பால். அந்த ஞானப்பால் ஒரு மரத்தடியில் வைத்து கொடுக்கப்பட்டால் கூட அது பள்ளி, சிறந்த பள்ளி, உயர்ந்த பள்ளி. அப்படி என்றால் ஆலயம் என்பது ஒரு தனி மனிதனுக்கு ஆன்ம நிறைவை, உள்ளார்ந்த அறிவை, உள்ளார்ந்த சிந்தனையை, இறையை உணர்கிற, இறைமையை புரிகிற, இறை தத்துவம் என்று சொல்லப்படுகிற அன்கான்சியஸ் மைண்ட் தான் காடு. கான்சியஸ் மைண்ட் என்று சொல்வது மனிதன். நாம் எல்லோருமே இந்த புத்தியை அல்லது சிந்திக்கின்ற புத்தியை வைத்தால் அது தனி மனிதன். சிந்திக்கின்ற புத்தியை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நாம் கடவுள். ஏனெனில் காடு என்று சொல்லப்படுகிற அந்த அடிப்படை தத்துவம் என்பது இந்த அன்கான்சியஸ் என்று சொல்லப்படுகிற இந்த உலகம் முழுவதும் பறந்து நிற்கிறது. இதற்கு ரெண்டுக்கும் இடையில் இருப்பதுதான் சப்கான்சியஸ் என்று சொல்லுகிறார்கள். இந்த சப்கான்சியஸ் என்பது நம்முடைய அன்கான்சியஸிலிருந்து தேவைப்பட்டால் இந்த கான்சியஸ் நிலை அல்லது விழிப்பு நிலையில் இருக்கிறோம் இல்லைங்களா, இந்த விழிப்பு நிலைக்கு அறிவை தரும். இந்த விழிப்பு நிலையில் இருக்கிற அசடுகளை அகற்றுவதற்கு இந்த இன்ட்யூஷன் சொல்றான், அதான் மனச்சான்றுன்னு சொல்றான், அதான் உள்ள இருந்து பேசுங்கிறான். அதைத்தான் இயேசுநாதர் சொல்றாரு, இதோ எல்லாருடைய உள்ளத்திலும் இருப்பது கடவுளுக்கு தெரியும். அப்படின்னா ஏன் தெரிகிறது? இந்த சோர்ஸ்ல தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அந்த அடிப்படையில் மேலே எடுத்துக்கொள்வோம், விட்டுவிட்டால் உள்ளே போய் நின்று கொள்வோம். மனிதனாய் உயர்ந்து நிற்போம், செத்து விட்டால் அன்கான்சியஸ் என்று சொல்லப்படுகிற மண்ணாய் மாறிவிடுவோம். பெரிய குழப்பமெல்லாம் கிடையாது, பெரிய கன்ஃபியூஷன் கிடையாது. நீங்கள் முதல் வாசகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் அது சொல்லும். முதல் வாசகம், உனக்கு கடவுளே இல்லாமல் இருப்பதாக. அதுதான் முதல் வாசகத்தினுடைய அடிப்படை. கடவுள்னு யாரையும் வச்சுக்காத, உருவம் வச்சுக்காத, பேர் வச்சுக்காத, எழுத்து வச்சுக்காத, எதுவும் வச்சுக்காத. நீ தேடு, உனக்குள் இருக்கிற இறைவனை நீ உணர்வாய். உனக்குள் இறைமையின் துகள் உள்ளது, உனக்குள் இறைமையின் ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இதெல்லாம் எதுக்கு சாமி? பெரிய ஞாயிற்றுக்கிழமை பூசை வைக்கிறிய, நீங்க பூசையை விட்டுற வேண்டியதானே, ஒன்றும் வேண்டாம் போ அப்படின்னு அவுத்து விட்டுற வேண்டியதானே. நல்லா கவனிக்கணும். காலையில் பூசையை முடிச்சுட்டு வர்ற வழியில் எனக்கு இங்கே ஒரு அடிபட்டுடுதுன்னு வச்சுக்கோ, தட்டுன்னு ஏதோ ஒன்று பூச்சி தட்டிடுது. நான் இங்கே பிளாஸ்டரி ஒட்டணும், கையில் பிளாஸ்டர் வாங்கிட்டேன், இங்கே ரத்தம் வருது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு கரெக்டாக ஒட்ட தெரியல. கண்ணாடியில் போய் பார்க்குறேன், கண்ணாடியில் உருவம் தெரியுமா தெரியாதா? தெரியும். அதில் புண்ணு தெரியுமா தெரியாதா? தெரியும். கையில் பிளாஸ்டர் இருக்குது, நான் பிளாஸ்டரியை எங்கே ஒட்டணும்? புண்ணில் ஒட்டணும். புண்ணு எங்கே இருக்குது? கண்ணாடியில் இருக்குது. கண்ணாடியில் டெய்லி நான் பிளாஸ்டரி ஒட்டுதேன், எனக்கு புண்ணு சரியாகுமா ஆகாதா? ஆனால் இது தெரியலல்ல எனக்கு, எனக்கு தெரிகிறது இங்கே தானே தெரியுது. அங்கே தான் ஒட்ட முடியாது, அங்கே ஒட்டினா குணம் பெறாது. அது இதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த ஆலயம் என்பது, இந்த ஆன்மீகம் என்பது, இந்த வழிபாடு என்பது, இந்த காரியங்கள் எல்லாம் என்பவை இதை பிரதிபலிப்பதாக, இதை வெளிக்காட்டுவதாக அமைய வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணிவிட்டோம் என்று சொன்னார் ஆண்டவன் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் தாண்டி அது எங்கேயோ கனவில் இருக்குன்னு கண்ணாடியை துடைக்கணும், கண்ணாடியை ஒட்டணும், கண்ணாடிக்கு பவுடர் போடணும், கண்ணாடியை அழகு பார்க்கணும், ஊருக்குள்ளே அதே அசிங்கத்தோடு தான் என்ன செய்யணும்? அலையணும். முகம் ஃபுல்லாக சகதி. கண்ணாடியை நல்லா கழுவி கண்ணாடிக்கு பவுடர் போட்டுட்டு நான் வாட்டுக்கு நடந்து போனால் ஏன்ட்ட இருக்க அழுக்கு போகுமா போகாதா? எப்படி போகும்? பிரியமானவர்களே, அதைத்தான் இன்றைய 3 வாசகமும் இயேசு அதை தெளிவாக சொல்கிறார். ஆலயத்தை தூய்மைப்படுத்தி விட்டு, எப்பா நான் டெய்லி கோயிலையா சுத்தப்படுத்திட்டு இருக்க முடியும்? இது இல்லை, நீ இதை இடி, நான் 3 நாளில் கட்டுகிறேன். தன் உடலாகிய ஆலயத்தை பற்றி சொன்னார்.
பிரியமானவர்களை, ஆழமான தத்துவம் ஒரு நாளில் சொல்லப்படுவதல்ல. இதை புரிவதற்கு ஒரு சிம்பிள் எடுத்துக்காட்டு அல்லது ஒரு சின்ன மெத்தடு நமக்கு முதல் வாசகம் சொல்லுகிறது. கடவுளை பற்றி பேசுகிறார்ல, உனக்கு கடவுளே வேண்டாம், நீ உருவம் வச்சுக்காத, அப்படி வச்சுக்காத, நீ எதற்கும் எதுவும் பண்ணாத, நீ உனக்குள்ள தேடு, நான் உனக்குள் இருக்கிறேன், உன்னுள் இருக்கிற என்னை நீ உணராமல் போக மாட்டாய், உனக்குள் நான் உனக்கு பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கடவுள் இந்த உலகத்தெல்லாம் இருக்கிறத நீ உணர முடியாது, ஆனால் உனக்குள்ள உணர முடியும் சொல்கிறார் இல்லைங்களா. ரெண்டாவது அவர் சொல்கிற காரணமே என்னன்னா, கடவுள் கடவுள்னு நீ பேரை சொல்லிக்கிட்டே அலையாத, நீ வீணாக சொல்லாத, நீ சொன்னாலே அது அசுத்தம் ஆயிரும், நீ அதனால சொல்லாமல் தேடு. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். மூன்றாவது பாயிண்ட் தான் சொல்லுகிறார், இதோ நீ என்ன செய்யணும்னா, அவருடைய நாள், ஆண்டவரின் நாள், பரிசுத்தத்தின் நாள் எது தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமைனா வாரத்தில் 7 நாளையில் ஒரு நாள். ஆக்சுவலி இப்போ கவுன்சிலிங் முடித்ததுனால பெங்களூரில் இருக்கிற பொழுது ஐடி கம்பெனிகளுக்கு கவுன்சிலிங் போவோம். அப்போது அங்கே ஒரு மெத்தடு டெக்னிக் சொல்லி கொடுத்தார்கள். என்னென்னா, இந்த பேரில் கம்ப்யூட்டர்லேயே உட்கார்ந்துருப்பான் இல்லைங்களா, அதனால் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நம்ம உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா 1/4 மணி நேரம் ஆன உடனே ஸ்க்ரீனில் அது முன்னாடி நிற்கும். ரிலாக்ஸ் 1 மினிட், ரிலாக்ஸ் 1 மினிட் அப்படின்னு அது பொம்மை மாதிரி இப்போ இதில் தட்டி நம்ம பேசினா அது பேசுதில்ல, அது மாதிரி நிற்கும். அதனால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவன் என்ன செய்யணும் அப்படின்னா, எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு போயிட்டு சும்மா 1 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அது திரும்பவும் சத்தம் போடும். 1 நிமிஷம் முடிஞ்சிச்சு, வா 1 நிமிஷம் முடிஞ்சிச்சு, என்னை ஆஃப் பண்ணு அப்படின்னு அதுவே சத்தம் போடும். எந்திரிச்சு போயிட்டு வரணும். ஏன்னா மனிதர்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு, கண்ணு கெட்டு போச்சு. இந்த ரெண்டும் கெடாமல் இருப்பதற்கு இப்படி ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சான். அது 15 நிமிஷமும் செட் பண்ணிக்கலாம், அரை மணி நேரமும் செட் பண்ணிக்கலாம், உங்களுடைய தேவையை பொறுத்து. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 7 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஓய்வு எடுங்கிறார். 7 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும்? நான் அதான் சொல்லி தருவேன். சரி, 7 நிமிஷத்துக்கு ஒருக்கா கூட அதிகமாக தருது. தொடக்கத்திலே நீங்கள் பிறகு 7 நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்போ நான் பிரசங்கமே வைக்கிறேன், 7 நிமிஷம் பிரசங்கம் வச்சுட்டு அப்புறம் ஓகே நல்லா கைத்தட்டிக்கோ அடுத்துன்னு பேசலாம்னா, சாமியாருக்கு என்னாச்சு, நல்லா தானே பேசினார், நேரம் போனதே தெரியாமல் கடகடன்னு பேசுவார். 7 நிமிஷத்துக்கு ஒருக்கா பிரேக்குனாக்கி இவருக்கு லூஸ் பிடிச்சிருதா இல்லை நமக்கு லூஸ் பிடிச்சிதான்னு தெரியல, உலகமே வெந்துடும். அதனால் நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு போவீங்க இல்லைங்களா. இப்போ வீட்டில் சமைக்கிறீங்க, காலையில் தடன்னு சமைச்சிக்கிட்டே பிள்ளையை திட்டணும், பிள்ளையை திட்டிக்கிட்டே பாக்ஸில் எடுத்து வைக்கணும். நேரம் ஆயிடுச்சுன்னு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டே ஷூவை மாட்டணும், ஷூவை மாட்டிக்கிட்டே பேக்கை தூக்கி கழுத்தில் போடணும், கழுத்தில் போட்டுக்கிட்டே கழுத்தை பிடிச்சி பஸ்ஸில் என்ன செய்யணும், தள்ளி விடணும். எத்தனை வேலை ஒரே நேரத்தில்? ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 30 செகண்டு அப்படி நல்லா மூச்சு இழுத்து என்ன செய்யணும், விடணும். மூச்சு இழுத்து விடும்போது நார்மல் நிலைக்கு வந்துடணும் டெம்பரேச்சர். பிறகு இன்னொரு வேலையை செய்யணும். அந்த வேலையை செஞ்ச உடனே ஒரு 30 செகண்டு நீ மூச்சு இழுத்து விட்டாலும் சரி, அல்லது இயேசு வாழ்க மரிய வாழ்கன்னு சொல்லி தலையில் லேசாக கை வச்சுக்கிட்டாலும் சரி, ஆன்மீகமாக செஞ்சாலும் சரி, அறிவியலாக செஞ்சாலும் சரி, ஆனால் 30 செகண்ட் என்ன செய்யணும், ஒவ்வொரு வேலைக்கு இடையில பிரேக் எடுத்து இந்த உணர்வை, இந்த புத்தியை சமநிலைக்கு என்ன செய்யணும், கொண்டு வரணும். சமநிலைக்கு கொண்டு வந்து விட்டு அடுத்த வேலையை செய்து வாருங்கள். உங்களுக்கு வாழ்வில் பல ரகசியங்கள் வெளிப்படும். அதை இந்த ஆன்மீகம் இந்த நாளிலே கற்றுத்தருகிறது. ஆழமாக தியானிப்போம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்வோரை
நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த இறைவா, உம் மறைவுடலாகிய எம் கத்தோலிக்க திரு அவைக்காக மன்றாடுகிறோம். உம் தந்தையின் இல்லத்தில் நீர் மிகுந்த ஆர்வம் கொண்டவராய் இருந்தது போல எம் திரு அவை தலைவர்களும் கத்தோலிக்க திரு அவையில் வளர்ச்சியிலும் மக்களின் ஆன்மீக வாழ்வின் மேம்பாட்டிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டு செயல்படவும் தவக்காலத்தில் மக்களை மனமாற்றத்திற்கு தூண்டவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கம் நிறைந்த இறைவா, எம் இந்திய நாட்டிற்காக மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் மக்களின் மீது மிகுந்த அன்பு கொண்டு மக்களின் முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளையும் திட்டங்களையும் முன்னெடுப்பவர்களாக திகழவும் நாட்டில் மக்களுக்கான நல்லாட்சி மலரவும் அருள் தந்து மக்களில் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் வளரவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கம் நிறைந்த இறைவா, கிறிஸ்துவின் பெயரை தாங்கியுள்ள கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். புனித பவுல் சொல்வதை போல நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவிலேயே முழுவதும் பெருமை கொள்பவர்களாக வாழவும் கிறிஸ்தவ வாழ்வில் கடவுளின் கட்டளைகளையும் திரு அவையின் கட்டளைகளையும் கடைபிடித்து வாழ அருள் தர இறைவா மன்றாடுகிறோம். இரக்கம் நிறைந்த இறைவா, துன்புறும் மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். துன்புறும் மக்களில் இறைவனை காணும் விதத்தில் மக்கள் அனைவரின் மனங்களும் இரக்கமுடையதாக மாறவும் சக மனிதர்களின் மீது அன்பு கொண்டவர்களாக திகழவும் குறிப்பாக இல்லாதவர்களோடு பகிரும் மனநிலை மக்களில் வளரவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் சூசியப்பர் அன்பிய குடும்பங்கள் அனைத்திற்கும் இறை ஆசிரை நீர் நிறைவாக தரவும் அரசு பொதுத் தேர்வு எழுதும் அனைத்து குழந்தைகளும் தூய ஆவியின் துணை கொண்டு நல்ல முறையில் தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற அந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, உம்முடைய தெய்வீக திருக்கொடைகளை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இப்பலியின் ஆற்றலால் எங்கள் உள்ளங்கள் தூய்மைப்படுத்தப்படுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில்
கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவுகளை திறந்தார். மனிதனாய் பிறந்தார், சிலுவை சுமந்தார், சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இந்த அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் இந்த அப்பரச காணிக்கைகளையும் தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் திருப்பலியில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற விகாஷ், அந்தோணி, மிக்கேல் சாமி, சசிந்தா, அமல்ராஜ், பெலிசித்தா, கிறிஸ்டோஃபர், தொம்மை அந்தோணி, லூர்து சாமி, அன்னம்மாள், செபஸ்தியான், மேரி, ஆரோக்கிய சாமி, மார்ட்டின், அந்தோணிச்சாமி, சபரிமுத்தாள், ஆரோக்கியம்மாள், பிலோமினாள் இவர்களது ஆன்மாவை ஒளி நிறைந்த உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
போற்றி மகிழும் வேளை இது. பொழிவாய் என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. இந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். இந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. இவ்வாறு திருப்பலி நிகழ்வுகள் நாளை திங்கட்கிழமை காலை 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை, மாலை 6:40 மணிக்கு சிலுவை பாதை, தொடர்ந்து திருப்பலி. வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை 11:30க்கு புனித அந்தோணியார் நவநாள் ஜெபம், நற்கருணை ஆராதனை, தொடர்ந்து திருப்பலி. மாலை 7 மணிக்கும் குணமளிக்கும் ஜெபம், திருப்பலி நடைபெறும். வருகின்ற புதன்கிழமை காலை 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை, மாலை 6:40 மணிக்கு சிலுவை பாதை, தொடர்ந்து திருப்பலி. வருகின்ற வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். பகல் 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை, மாலை 6:30 மணிக்கு விகே புதூரில் திருப்பலி, தொடர்ந்து சிலுவை பாதையும். மாலை 7 மணிக்கு நமது சுரண்டை பங்கு ஆலயத்தில் சிலுவை பாதையும், சிலுவை பாதையினை தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை காலை 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை, மாலை 6:40 மணிக்கு சிலுவை பாதை, தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பங்கு அளவிலான தவக்கால நடைபயணம் நடைபெற இருக்கிறது. ஆகையினால் அன்று காலை திருப்பலி நமது பங்கு ஆலயத்தில் இல்லை. ஆகவே மாலை 3:30 மணிக்கானது நடைபயணமானது நடைபெற ஆரம்பிக்கப்படும். மாலை ராஜகோபால பேரியை நோக்கி நடைபயணமாக செல்ல இருக்கின்றோம். 6:30 மணிக்கு சிலுவை பாதை ராஜகோபால பேரி ஆலயத்தில் வைத்து 6:30 மணிக்கு சிலுவை பாதை, சிலுவை பாதையினை தொடர்ந்து திருப்பலியோடு அந்த தவக்கால நடைபயண நிகழ்வுகள் நிறைவு பெறும். இன்றைய ஞாயிறு வழிபாட்டை சிறப்பு செய்த சூசையப்பர் அன்பிய குடும்பத்தாருக்கு நமது கரவொலி மூலம் நமது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். வருகின்ற 17/3/24 ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்கின்ற இரவர்கள் குழந்தை இயேசு அன்பிய குடும்பங்கள் சிறப்பு செய்வார்கள். அறிவிப்பு: இன்று திருப்பலி முடிந்தவுடன் 9 முதல் பட்டப்படிப்பு டிகிரி படிக்கின்ற பயிலக்கூடிய அனைத்து இளம் பெண்களும் திருப்பலி முடிந்த பிறகு ஆலயத்தில் அப்படியே அமர்ந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளிலே தனது
21வது பிறந்த நாள் கொண்டாடும் மேசாக்கை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அடுத்து தனது 15வது பிறந்த நாளை கொண்டாடுகிற பிரதியுஷனுக்காகவும் கரவொலி மூலம் நமது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, மன நிறைவிற்காய் ஒப்பு கொடுத்த இப்பலிக்கு நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதன் பேராற்றலால் எங்கள் வாழ்வு புதுப்பிக்கப்படுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.